Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு வகையான ஸ்டஃப்டு வெஜிடபிள்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்டஃப்டு கத்திரிக்காய் மசாலா, ஸ்டஃப்டு வெண்டைக்காய் மசாலா, பிண்டி ரோஸ்ட்னு சொல்லுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வகையான குழம்பு ரசத்தோடையும் சேர்த்து சாப்பிடணும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அடைச்ச கத்திரிக்காய் மசாலாவுக்கு ஒன்று போல் உள்ள கத்திரிக்காயாக ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். இது ரொம்ப இலசாக உள்ளது, அதிக விதை இல்லாதது. அதை இந்த பாவாடையோடையே வச்சு நல்லா அலம்பீர முகத்தை உடச்சிட்டு ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த பின்பக்கமாக கீறி வச்சுக்கணும். இப்போது இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் பச்சரிசி, கருவேப்பிலை ஒரு அறுக்கு, காரத்துக்கு 3 மிளகா வத்தல், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா சேர்த்து வறுத்துட்டு பருப்பெல்லாம் செவந்ததும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் துருவல் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே ஒரு தடவை பெரட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இது சூடு ஆறினதும் இதை மிக்சியில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு வெல்லம், ஒரு கோலி அளவு புளியை 1/4 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இந்த தண்ணியோடையே இதில் சேர்த்து கரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டாச்சு. அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை கீறி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயில் இந்த கீரலெல்லாம் உள்ளுக்குள்ளே நல்ல ஸ்டஃப் ஆகிற மாதிரி அடைச்சாச்சு. பாருங்க, இதே மாதிரியே தான் அடைக்கணும். எல்லா கத்திரிக்காயும் உள்ள லேயராக இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாகவே இந்த பேஸ்ட் போகணும். அப்போ தான் அந்த உப்பு காரம்லாம் அந்த கத்திரிக்காயில் இறங்கிட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணியாச்சு. அரைச்சி வச்ச விழுத இப்போது வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயை 1 பை 1 இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதங்க விடணும். இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் அப்புறமா திருப்பி விடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயாச்சு. இதை கொஞ்சமாக இதை திருப்பி விடணும். உடையாமல் ஒன்று போல் திருப்பி விடணும். அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்துட்டு சூப்பராக இருக்கும். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். திருப்பி 2 நிமிஷம் கழித்து இதை திறந்து ஒரு தடவை கிளறி கொடுக்கணும். இப்போது ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் நல்லா வதங்கணும். நல்லா சுருங்கி வதங்கும். அந்த அளவுக்கு வதங்கணும். பேலன்ஸு கொஞ்சமாக இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குது, அதையும் மேலாக தூவி மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி மூடி போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா சுருங்க வதங்க விடணும். 2-3 தடவை இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா வதங்க விடும்போது இந்த எண்ணெயில் இந்த அரைச்சி போட்டிருக்கிற விழுதெல்லாம் கூட நல்லா முறுன்னு சூப்பராக நல்ல உசிலி மாதிரி ஆயிருந்து சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வதங்கியாச்சு. அந்த பாவாடையோடையே இருக்குது பாருங்கள். பாவாடையெல்லாம் கூட பச்சை கலர் மாறாமல் ஊராக வதங்கியாச்சு. நம்ம அருமையான எண்ணெய் கத்திரிக்காய், ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இதை எல்லா குழம்போடையும் வச்சு சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்போட சர்வ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. வெறும்ன சாதத்தில் போட்டு பிசைஞ்சே சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு கேட்க வேண்டாம். சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். அடுத்து சிம்பிளாக வித்தியாசமான ஒரு வெண்டைக்காய் ஸ்டஃப்டு கறி. அதுக்கு 300 கிராம் வெண்டைக்காயை நல்லா அலம்பிட்டு ஈரம் போக இந்த மாதிரி கிச்சன் டிஷ்யூவில் போட்டு வளர்த்தி வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக கட் பண்ணாமல் இதை இந்த மாதிரி காம்பை எடுத்துட்டு 2 இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இந்த பீஸில் ஜஸ்ட்டு லேஸாக ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பனாக, அதே சமயம் ஃபுல்லாக கட் பண்ணலை, ஒரு பக்கம் மாத்திரம் கட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா பீசஸையும் நடுவில் கீறி வச்சுட்டு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் தோசை மிளகா பொடி, 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி
கீரி வச்சுருக்கிற வெண்டைக்காயில் இந்த பொடியை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே தான் ஒவ்வொரு வெண்டைக்காய் பீஸ்லேயுமே இது ஃபுல்லாகவே ஸ்டஃப் பண்ணிக்கணும். இதே போல் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு தாளித்து கடுகு பொரிஞ்சதும் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காயை இதில் இந்த மாதிரி பறித்து மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் திருப்பி போடணும். மேலாக 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை கொஞ்சம் வதங்கினதும் உடையாமல் திருப்பி விட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். பரவாயில்ல, பிண்டி ரோஸ்ட் ரெடி. ஸ்டஃப்டு பிண்டி ரோஸ்ட். மோர் குழம்பு, வத்த குழம்பு, ரசம், பொரிச்ச குழம்பு, இருப்புளி குழம்பு எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். ரைஸ் வெரைட்டிஸோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். பிண்டி ரோஸ்ட்டை மோர் குழம்போடு தான் சர்வ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.